சரி, இப்போ சொல்லுங்க ப்ரோ. டெட்லாக் அவாய்டன்ஸ் என்ன? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே டெட்லாக் அவாய்டன்ஸ் தான். நம்ம டெட்லாக்கை ஃபர்ஸ்ட் தவிர்க்கிறோம், கரெக்டா? அப்போ நம்ம ஆ ப்ராசஸ் வந்து சேஃப் ஸ்டேட்ல இருக்கா அன்சேஃப் ஸ்டேட்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது எப்படி பார்க்கலாம்னா, நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த லாங் டேர்ம் ரிசோர்சஸ். அதாவது இந்த இந்த ப்ராசஸ்க்கு இவன் ஃபியூச்சர்ல இந்த ரிசோர்ஸ் தேவைப்படும், இந்த ப்ராசஸ்க்கு ஃபியூச்சர்ல அந்த ரிசோர்ஸ் தேவைப்படும் சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நம்ம ப்ராசஸ் வந்து சேஃப் ஸ்டேட்ல இருக்கா அன்சேஃப் ஸ்டேட்ல இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஆ சேஃப் ஆ ஸ்டேட்ல இருக்கிற ப்ராசஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அலோவ் பண்ணுவோம். அன்சேஃப் ஸ்டேட்ல இருக்கிற ப்ராசஸை எப்பவுமே அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா அன்சேஃப் ஸ்டேட்ல உள்ள ப்ராசஸ் வந்து எப்பவுமே டெட்லாக் கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவோம், எப்பவுமே சேஃப் ஸ்டேட்ல உள்ள ப்ராசஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் இப்படி அலோவ் பண்றோம்ல, இதுக்கு ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்ன கொண்டு வரோம்னா பேங்கர்ஸ் அல்காரிதம் கொண்டு வரோம். ஓகேவா? அப்போ பேங்கர்ஸ் அல்காரிதம் சொன்னா பேங்கர்ஸ் அல்காரிதம் அது வந்து ஒரு டெட்லாக் அவாய்டன்ஸ் அல்காரிதம். ஓகேவா? இது ஏன் பேங்கர்ஸ் அல்காரிதம் பேர் வச்சிருக்காங்கன்னா, a banker who makes loads of fruit from a pool of capital and receives payments that are returned to the pool. அதாவது நான் வந்து ஒரு நிறைய லோடா வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போடுறேன், அந்த பேங்க்ல போடுறேன். போட்டுட்டு எனக்கு எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ எடுக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்றேன்ல, அதனால இதை பேங்கர் சொல்றாங்க. இது கூட அவ்வளோ முக்கியம் இல்லை. ஓகேவா? இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்றோம்? algorithm is check to see if granting the request leads to unsafe state. நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை கிராண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இன்கேஸ் நான் கிராண்ட் பண்ணனா அது சேஃப் ஸ்டேட்டுக்கு போகுமா இல்லை அன்சேஃப் ஸ்டேட்டுக்கு போகுமா? அதான் இந்த அல்காரதமோட மெயின் இது. ஓகேவா? இப்போ இன்கேஸ் அன்சேஃப் ஸ்டேட்ல இருந்தா என்ன பண்ணணும்? அதை கிராண்ட் பண்ணணுமா டினை பண்ணணுமா? டினைட் தான் பண்ணும். அதை டினை பண்ணிடணும். அன்சேஃப் ஸ்டேட்ல இருந்தா டினை பண்ணணும். அது எது சேஃப் ஸ்டேட்ல இருந்தா அதை என்ன பண்ணலாம்? அதை கேரி அவுட் பண்ணு, கிராண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இது இது யார் பண்ணான்னு பார்த்தா டிஜிஸ்ட்ரா தான். இதை பண்ணவர் பேர் வந்து டிஜிஸ்ட்ரா proposed an algorithm to regulate the resource allocation to avoid deadlocks. The banker algorithm is known as the best avoidance, known for avoidance. இதுதான் இந்த அவாய்டன்ஸ் அல்காரதம் எல்லாத்துலயும் இதான் பெஸ்ட் அல்காரதம் சொல்றாங்க. ஓகேவா? இந்த அவாய்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்றது மூலமா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம சிஸ்டமை எப்பவுமே சேஃப் ஸ்டேட்ல வச்சுக்கலாம். ஓகேவா? இது அப்போ போதும் ப்ரோ, போதும் ப்ரோ, அவ்வளோ அப்போ போதும் ப்ரோ. டெட்லாக் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அன்சேஃப் ஸ்டேட்ல இருந்தாலே டெட்லாக் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அவ்வளவுதான். இதை பத்தி கீழே வரல. இங்க கீழே தான் போடுவோம், சேஃப் ஸ்டேட்டா என்ன, இதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்போம். அலோகேஷன்னா என்ன, மேக்ஸ்னா என்ன, அவைலபிள்னா என்ன, இதெல்லாம் உனக்கே தெரியும். கரெக்டா? ஓகே, அடுத்தது.